சொல்லுகிற எங்கள் இல்லங்களை விட்டு உன்னை பாய்ந்து கடிந்து கொள்ளுங்க. என் ஆவியினால் ஆகும், என் ஆவியினால் ஆகும், இயேசுவின் ஆவியினாலே ஆகும், பிதாவின் ஆவியினாலே ஆகும், பரிசுத்த ஆவியினாலே ஆகும். இது உங்களால் ஆகாது, ஆனால் என்னால் ஆகும், என்னால் ஆகும், என்னால் ஆகும், என்னால் ஆகும். ஓ ரப்பா லஷக்கே ரே ரபோ லபா. ஓ கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லிட்டு, கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லிட்டு உங்கள் இருதயத்தை பிழிக்கிற, உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற, உங்கள் இருதயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்க நினைக்கிற சத்ருவானவன் இன்றைக்கு சங்காரமாவானாக. இயேசுவின் நாமத்தினாலே நான் அவனை சங்காரம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் அவனை இல்லாமல் ஆக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் சிந்தனையை விட்டு நான் அகற்றுகிறேன். இயேசு என்னும் நாமம் பலத்த நாமம், அது பலத்த துருகம், அது பலத்த கோட்டை, அது பலத்த நம்பிக்கை. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார், கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார், அவர் என் அரணாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த தெய்வத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்க உங்கள் இருதயங்களிலே வேதனை இருக்கக்கூடாது. நீங்கள் கலங்காமல் இருங்கள் என்று சொன்னார். நீங்கள் கலங்காமல் இருங்கள் சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. கர்த்தர் என்னிடத்திலே சொல்லுகிறதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தயவு செய்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ராதா ராவா லாக்கா ராதா ராபோ லபோ ரிதா ராவா லபா சேரே மோலோ ரோபோ லாக்கா ராதா ராவா லபா சந்தா ராதா 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 ராவா லாக்கா ராதா ராதா ராபோ லபா ஓரி பாபா பாபா ராக்கா ராதா ராதா ராபா. உங்கள் இல்லங்களை விட்டு ஒரு விதமான ஆவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் பரிசுத்த ஆவி உங்களிடங்களிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்கள் இல்லங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. ஓ டாக்டர் ஆவிகள் விலகுவதாக, பலவீன ஆவிகள் விலகுவதாக, செலவு வைக்கிற ஆவிகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பணத்தை செலவு பண்ண வைக்கிற ஆவியை உன்னை கடிந்து அப்புறப்படுத்துகிற உங்களுடைய பர்சு, உங்களுடைய பேகு, உங்களுடைய பீரோ, உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் எங்க பணத்தை வைத்தாலும் அதை பிசாசானவன் கொள்ளையடிக்க வியாதிகளை அனுப்புகிறான். அதை பிசாசானவன் கொள்ளையடிக்கவோ எதிரிகளை அனுப்பி அதை திருடுகிறான். அவன் கொல்லவும் திருடவும் வருகிறான். அவனை இயேசுவின் நாமத்தினால மடக்கடித்து எல்லாவற்றையும் 28வது அதிகாரத்தின்படி, உபாகம் 28வது அதிகாரத்தின்படி நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பலிக்க பண்ண செய்கிறேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்து திருடுகிற பிசாசு இனி எங்களுடைய பிள்ளைகளை தொடாதபடி கடிந்து அப்புறப்படுத்து. உங்கள் நிம்மதியை திருடுகிற பிசாஸ், உங்கள் நிம்மதியை திருடுகிறான் பிசாஸ். இந்த நிம்மதியை திருடுகிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இல்லங்களை விட்டு போவாயா. ஓ எங்கள் உண்மையை திருடுகிறான் பிசாஸ். புருஷனிடத்துல மனைவியிடத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மையை திருடுகிறான். பிள்ளைகளிடத்துல இருக்கிற உண்மையை திருடுகிறான். யார் நீ உண்மையை திருட? இயேசுவின் நாமத்தினால உன்னை இல்லாமல் ஆக்குது. பொய்களை விதைக்கிற பிசாசு, பொய்களை விதைக்கிற பிசாசு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் இல்லங்களை விட்டு போ போ போ. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எல்லாரிடத்திலும் நிம்மதி, எல்லாரிடத்திலும் சமாதானம், எல்லாரிடத்திலும் பரிசுத்தம், எல்லாரிடத்திலும் ஜபஜீவியம், எல்லாரிடத்திலும் ஒற்றுமை, எல்லாரிடத்திலும் ஐக்கியம், எல்லாரிடத்திலும் கிருபை, எல்லாரிடத்திலும் தயவு, எல்லாரிடத்திலும் தாராள குணம், இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டிலே கடைசி மாதத்திலே நான் கட்டாயிருக்கிறேன். ஆண்டவர் 2026வது ஆண்டிலே கர்த்தாவே இவர்களை பார்த்து ஒருவரும் கை நீட்டி குறை சொல்லக்கூடாது. இவர்களை பார்த்து கை நீட்டக்கூடாது. கைகள் எல்லாம் மடக்குகிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். ஓ இனி உங்கள் மேல கையை நீட்ட மாட்டான். ஒருவனை நீட்டக்கூடாது, ஒரு உத்தியை நீட்டக்கூடாது. ஓ பிசாசானவன் இதுவரைக்கும் யாரையோ வைத்து கைகளை நீட்டி உங்களை அசிங்கப்படுத்தினான். அவை எல்லாவற்றையும் நான் தடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே தடுக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு கூட இருப்பாராக, நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுடைய ஜப குறிப்புகள் எல்லாவற்றுக்காக நான் இப்பொழுது ஜபித்திருக்கிறேன். ஏதாவது ஜப தேவைகள் இருந்தால் சொல்லுங்க, ஜபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்தியினுடைய முடிவிலே உங்கள் ஜப குறிப்பை குறித்து நீங்கள் சிந்திப்பீங்க. என் ஆவியினாலே ஆகும் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாக வரும். அது ஆகும். ஆமென்.
ஆமேன் ஆமேன் ஆமேன். ஏதாவது ஜப குறிப்பு இருந்ததுன்னா நான் தொடர்ச்சியா பண்ணிட்டுங்களா உங்களுக்காக? அக்கா, அண்ணா, பிரதர், ஜப குறிப்பு இருக்குங்களா? கரெக்டா 11 மணிக்கு நான் முடிச்சிருவேன். ஷார்ப்பா 11 மணி முடியும் ஜப குறிப்பு. சரி, ஒரே ஒரு ஜபம் பண்ணிடுறேன். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் இவ்வளவு நேரம் நீர் சொன்ன ஜபங்களை எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். ஜப குறிப்புகளை நாங்கள் தொடர்ந்து ஓடி இருக்கிறோம். தயவு செய்து நீர் கொடுத்த ஜப குறிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே அற்புதங்களை ஆண்டவரே, இந்த ஜபத்தினால் ஆண்டவரே அற்புதங்களை யாருக்காவது செய்திருந்தால் இந்த வாரத்திலே நீங்க சொல்லலாம். ஒரே ஒரு டாபிக், எனக்கு இந்த வேலையை ஆண்டவர் செஞ்சாருன்னு மட்டும் சொல்லுங்க. ஏன்னா 11 மணிக்கு நம்ம முடிக்கணும். இந்த வாரத்தில் யாருக்காவது அற்புதங்கள் நடந்திருக்கா? சரி, ஓகே. ம் ம் அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஃபீவரிஷாகவும் இருந்தது. பரிபூர்ணமான அந்த வழி விட்டு போகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டிக்கு நீர் தந்ததான பரிபூர்ண குணத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே இந்த ஜபத்தை நடத்த அடியனுக்கு தந்த அந்த அற்புதத்துக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே நாம் அனைவரும் இந்த ஜபத்திலே கலந்து கொள்ள ஆண்டவர் தந்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடு நம்மை வைத்தாரு, அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்ண ஆகாரமும் உடுக்க உடையும் தந்தார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம். சரியாக 11 மணிக்கு நாம் முடிக்க வேண்டியது இருக்கு. நேரடி போயிடுமா? அல்ல, வேற ஏதாவது ஜப குறிப்பு இருக்குங்களா? இப்பொழுது அண்ணா ஆபிரகாம் அண்ணன் ஜெபிப்பாங்க. ஆபிரகாம் அண்ணன் ஜபத்துக்கு அப்புறமா அவர் ஜபத்தை நடத்துவார். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு போகலாம், செய்தி. Hallelujah. விடுவிக்க பாதுகாப்பாங்க எங்களை வைத்திருக்கிறபடினாலே இந்த வேலையில கப்பாவே ஹல்லேலூயா. கப்பாவே எங்கள் குரூப்ல இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கப்பாவே இந்த காலங்களில் கருதுகிறோம். வியாதியோடு இருக்கிறார்கள் கர்த்தாவே, அநேக பிரச்சனைகளோடு